இடதுசாரிகளுக்கு அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. சிபிஎம் பாலகிருஷ்ணன் பகிரங்க குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படையாக பதிவு செய்துள்ளார். தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தையும் கேட்ட தொகுதிகளையும் வழங்க திமுக மறுத்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஎம் கட்சிக்கு குறைந்தது 6 இடங்களாவது வழங்கும்படி எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டோம். ஆனால் இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரம் தர திமுக மறுத்துவிட்டது. இருப்பினும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகவே நாங்கள் திமுகவுடன் கூட்டணி வைத்தோம் என்று பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் மீண்டும் அமையப்போகும் திமுக ஆட்சி எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது என்றும் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் திமுக அரசு போதிய அக்கறை காட்டவில்லை என்று சாடிய அவர் இந்த தேர்தலில் இளைஞர்களிடம் ஏற்பட்டுள்ள அரசியல் விழிப்புணர்வை பாராட்டினார். வழக்கமாக தேர்தல் நாளில் வேறு எங்காவது இருக்கும் இளைஞர்கள் இந்த முறை ஒரு மாற்றம் வேண்டும் என்ற அரசியல் புரிதலுடன் வந்து வாக்களித்துள்ளனர். இளைஞர்களின் இந்த எழுச்சி வரவேற்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள சூழலில் கூட்டணி தலைமை குறித்த இருந்த விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது உண்மைதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அதிரடி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நேற்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் தாவேகாவின் தாக்கம் குறித்து அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். குறிப்பாக இளைஞர் மத்தியில் தாவேகா ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இளைஞர்கள் மத்தியில் தாவேகா கட்சி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பது உண்மைதான். ஆனால் அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதால் அதிமுக தான் வெற்றி பெறும். திமுக அதற்கு அடுத்த இடத்தை பிடிக்கும் என்று ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். வடநாட்டு ஊடகங்கள் வெளியிடும் கருத்து கணிப்புகளை சாடியுள்ள அவர் 2016 திமுக வெற்றி பெறும் என்ற கணிப்புகள் சொன்னபோதும் அதிமுகவை ஆட்சியை பிடித்த வரலாற்றை சுட்டிக்காட்டியுள்ளார். வடநாட்டு பத்திரிகையாளர்கள் எங்கோ இருந்து எடுக்கும் கணிப்புகள் தவறானவை என்றும் ஓட்டு போட்ட அனைத்து மக்களிடமும் அவர்கள் கருத்து கேட்பதில்லை என்றும் அவர் விமர்சித்தார். மாற்றம் என்பது மக்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. அது சத்தமில்லாமல் இரட்டை இலைக்கு ஓட்டுகளாக பதிவாகி இருக்கிறது. ஊடகங்களுக்கு இந்த 3 நாட்கள் இது ஒரு தீனி அவ்வளவுதான் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள சூழலில் அதிமுகவின் வெற்றி மீது அவர் வைத்துள்ள இந்த நம்பிக்கை அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஓடும் விமானத்தின் எமர்ஜென்சி கதவை திறந்த பயணி. சென்னை ஏர்போர்ட்டில் அதிகாலையில் அதிரடி பரபரப்பு. ஷார்ஜாவிலிருந்து 231 பயணிகளுடன் சென்னை வந்த ஏர் அரேபியா விமானத்தில் இன்று அதிகாலை பயங்கர பரபரப்பு ஏற்பட்டது. விமானம் அதிகாலை 3:20 அளவில் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஓடு பாதையிலிருந்து டாக்ஸிவே பகுதிக்கு விமானம் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது முழுமையாக நிற்காத நிலையில் 34 வயது மதிக்கத்தக்க பயணி ஒருவர் திடீரென அவசர கால கதவை திறந்து கீழே குதித்தார். இதை பார்த்த சக பயணிகளும் விமான சிப்பந்திகளும் அதிர்ச்சியில் உறைந்தனர். எச்சரிக்கை ஒலியை உணர்ந்த விமானி உடனடியாக விமானத்தை நிறுத்தினார். சம்பவ இடத்திற்கு விரைந்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் கீழே குதித்த அந்த பயணியை மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக விமானம் மிக மெதுவாக சென்றதால் அவருக்கு பெரிய காயங்கள் ஏதுமில்லை. முதற்கட்ட விசாரணையில் அந்த பயணிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் ஏற்பட்ட பதற்றத்தில் இவ்வாறு செய்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை விமான நிலையத்தின் பிரதான ஓடுபாதை 1 மணி நேரம் மூடப்பட்டது. இதனால் மற்ற விமானங்கள் மாற்று ஓடுபாதைக்கு திருப்பி விடப்பட்டன. தற்போது அந்த பயணி சென்னை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து விதிகளின்படி பாதுகாப்பை மீறியதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓசூர் ஆம்புலன்ஸ் ஊழியர்களின் உன்னத செயல் குவியும் பாராட்டுகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மனிதாபிமானத்தை உலகிற்கு உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஓசூர் மத்திகிரி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் ராயக்கோட்டை சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானார். ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய அவரை மீட்க 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் விரைந்து வந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சிவராஜ் மற்றும் மருத்துவ உதவியாளர் நந்தினி ஆகியோர் ராஜாவை மீட்டு முதல் உதவி அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது காயமடைந்த ராஜா வைத்திருந்த பையில் 1,30,000 ரூபாய் ரொக்கப்பணம் இருப்பது அவர்கள் கவனத்திற்கு வந்தது. அந்த பெரிய தொகையை எவ்வித சலனமுமின்றி பாதுகாத்த ஊழியர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு சென்றதும் ராஜாவின் மகனை வரவழைத்தனர். மருத்துவ பணியாளர்கள் முன்னிலையில் விபத்து இடத்தில் மீட்ட 1,30,000 ரூபாய் பணத்தை ராஜாவின் மகனிடம் அவர்கள் நேர்மையாக ஒப்படைத்தனர். விபத்தில் சிக்கியவரிடம் இருக்கும் உடைமைகளை திருடி செல்லும் சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறும் இன்றைய சூழலில் இந்த 108 ஊழியர்களின் நேர்மை பொதுமக்களையும் மருத்துவமனை ஊழியர்களையும் நெகிழச் செய்தது. மனிதாபிமானத்துடன் செயல்பட்ட சிவராஜ் மற்றும் நந்தினிக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? நாளை தெரிந்துவிடும் மக்கள் தீர்ப்பு. 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 23ஆம் தேதி 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 62 மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக
அதிமுக, தவிக மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுவதால் முன்னிலை நிலவரங்களை கணிப்பதில் கடும் சவால் நிலவுகிறது. குறிப்பாக விஜயின் தவிக வரவு யாருடைய வெற்றியை பாதிக்கும் என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணிகளுக்காக 10,545 பணியாளர்கள் மற்றும் 4,624 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணுவதுடன் பணி தொடங்கும். சரியாக 8:30 மணிக்கு மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். முறைகேடுகளை தவிர்க்க முதல் முறையாக QR கோடு அடிப்படையிலான அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை தமிழக டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் மாநிலம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் மட்டும் 18,000 போலீசாரும் 40,000த்திற்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள results.eci.gov.in என்ற இணையதளம் மற்றும் ECI நெட் செயலி ஆகியவற்றை மக்கள் பயன்படுத்தலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்டாலினின் பொய்முகம் தோலுரிக்கப்பட்டது. எடப்பாடியார் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பார். RB உதயகுமார் அதிரடி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் தொகுதி வேட்பாளருமான RB உதயகுமார் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மற்றும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அவர் தனது கருத்துக்களை மிக துணிச்சலாக முன்வைத்தார். எடப்பாடி கையில் தமிழகம் என்ற மகத்தான மக்களின் தீர்ப்பை நாளை வாசிக்கப்பட உள்ளது என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். கொரோனா காலத்திலும் தேர்தல் களத்திலும் எடப்பாடியார் மேற்கொண்ட எழுச்சி பயணத்தை பார்த்த மக்களுக்கு அவரே மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. சாமானிய விவசாயியாக இருந்து 4.5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை தந்த எடப்பாடியார் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர் என்று உதயகுமார் கூறினார். மேலும் கோடி கோடியாக பணத்தை செலவழித்து விளம்பர யுகம் நடத்தியவர்களுக்கு மத்தியில் யதார்த்தத்தையும் சத்தியத்தையும் முன்வைத்து எடப்பாடியார் தேர்தல் களத்தையே புரட்டி போட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். திமுகவின் சூழ்ச்சிகள் குறித்து பேசிய அவர் அதிமுக தொண்டர்களை சோர்வடைய செய்யவும் மடைமாற்றம் செய்யவும் கருத்து கணிப்பு என்ற பெயரில் திமுக எத்தனை ஆயுதங்களை எடுத்தாலும் அது அவர்களின் பகல் கனவாகவே முடியும். எடப்பாடியார் வெளியிட்டுள்ள அறிக்கை தொண்டர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் வேலாயுதமாக உள்ளது. தமிழகத்தை ஆளும் பொறுப்பை எடப்பாடியார் கையில் வழங்க மக்கள் ஏற்கனவே தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். அந்த வெற்றி செய்தி நாளை முறைப்படி அறிவிக்கப்படும் என்று RB உதயகுமார் நம்பிக்கை தெரிவித்தார். தவிக ஆதரவு பெற்ற வேட்பாளருக்கு கொலை மிரட்டல். எடப்பாடி தொகுதியில் பரபரப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தொகுதியில் தவிக சார்பில் முதலில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அருண்குமாரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் விஜய் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த சுயேட்சை வேட்பாளர் பிரவீன்குமாருக்கு தவிக தலைவர் விஜய் தனது முழு ஆதரவை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு தேர்தல் பணிமனை அலுவலகத்திலிருந்து தனது காரில் எடப்பாடி கொங்கனாங்குப்புறம் சாலையில் சென்று கொண்டிருந்த வேட்பாளர் பிரவீன்குமாரை மர்ம நபர்கள் 4 பேர் பின்தொடர்ந்து வந்து காரை சுற்றி வளைத்துள்ளனர். அவரை எடப்பாடி தொகுதிக்குள் வரக்கூடாது என எச்சரித்ததோடு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே தவிக வேட்பாளர் மாயமான சம்பவத்தால் பரபரப்பு நிலவிய சூழலில் தற்போது சுயேட்சை வேட்பாளருக்கு விடுக்கப்பட்டுள்ள இந்த மிரட்டல் தவிக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தவிக நிர்வாகிகள் இன்று புகார் மனு அளித்துள்ளனர். மிரட்டல் விடுத்த நபர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் எடப்பாடி தொகுதியில் நிலவும் இந்த மோதல் போக்கு அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சி மருத்துவ கல்வியின் 2 காலம். அன்புமணி ராமதாஸ் கடும் விமர்சனம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் மருத்துவ கல்வி மற்றும் புதிய கல்லூரிகள் தொடங்குவதில் திமுக அரசு காட்டி வரும் மெத்தன போக்கை மிக கடுமையாக சாடியுள்ளார். தேசிய மருத்துவ ஆணையம் அண்மையில் வெளியிட்டுள்ள புதிய அறிவிக்கையின்படி 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 100 இடங்கள் என்ற கட்டுப்பாட்டை நீக்கியுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கூடுதல் மருத்துவ கல்லூரிகளை தொடங்க இருந்த ஒட்டுக்கட்டை விலகியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் இதுவரை அரசு மருத்துவ கல்லூரிகள் இல்லாத காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் புதிய கல்லூரிகளை தொடங்க இப்போது எந்த தடையும் இல்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஒரே ஒரு புதிய அரசு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கப்படவில்லை என்று அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் 13 புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதை ஒப்பிட்டு காட்டியுள்ள அவர் திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை காட்டவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் நீண்ட காலமாக 100 மற்றும் 180 இடங்களுடன் செயல்பட்டு வரும் பழைய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை அதிகரிப்பதன் மூலம் கூடுதலாக 1550 மாணவர்கள் மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். 5 ஆண்டு ஆட்சியில் ஒரு கல்லூரி கூட திறக்காத அரசு என்ற அவப்பெயரை ஸ்டாலின் தலைமையிலான அரசு பெற்றுள்ளது. அடுத்த சில நாட்களில் அமையப்போகும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட புதிய அரசு இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இளைஞர்களை தற்கொலை என சொல்லாதீர்கள், வாக்களிக்காத மக்களையும் மதிக்க வேண்டும். திருமாவளவன் அதிரடி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக இன்னும்
ஓர் இரவு எஞ்சியுள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமூக வலைதளங்களில் இளைஞர்களை தற்கொலை என்று விமர்சிப்பவர்களுக்கு தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்தார். இளைஞர்களை தற்கொலை என்று சொல்லும் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நமக்கு வாக்களித்தாலும் அளிக்காவிட்டாலும் அவர்கள் நம்முடைய மக்கள்தான். அவர்களை எப்போதும் கொச்சைப்படுத்தக் கூடாது என்று அவர் முதிர்ச்சியான கருத்தை முன்வைத்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று வெளியாகியுள்ள சில கருத்து கணிப்புகளை சாடிய அவர், ஆக்சிஸ் மை இந்தியா போன்ற நிறுவனங்கள் RSS பின்னணி கொண்டவை. வலதுசாரி சிந்தனைகளை ஆதரிக்கும் இவர்களின் கணிப்புகள் 100% சூதாட்ட நடவடிக்கைகள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த சூதாட்ட கும்பல் ஏமாந்து போகும் என்று காட்டமாக குறிப்பிட்டார். மேலும் 100% இளைஞர்கள் பிஜேபியினால் சென்றுவிட்டதாக கட்டமைக்கப்படும் பிம்பம் தவறானது என்றும், அரசியல் புரிதல் கொண்ட பல இளைஞர்கள் இப்போதும் திராவிட கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேற வேண்டும் என்று ஒரு கூட்டம் திட்டமிட்டு வேலை செய்து வருவதாக குற்றம் சாட்டிய திருமாவளவன், அவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றார். நான் 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் செய்துள்ளேன். கள யதார்த்தத்தின்படி திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அவர் தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள சூழலில் திருமாவளவனின் இந்த பேச்சு அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலும் விரிவான செய்திகளுக்கு www.beginmenews.org என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.